அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பங்களாதேஷிலேருந்து தொடங்கிடலாம். காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனல்லே ஒரு சில டீட்டெயிலான தகவல்களும் அங்கே நடந்த கலவரக்காரர்களுடைய வீடியோ பதிவுகளும் நம்ம நேரடியாக பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளை இப்போ நம்ம முழுமையாக துவக்க போகிறோம். ஏன்னா கலவரம் கொஞ்சம் கூட ஓயவே இல்லை. நாளைக்கு தான் இந்த ஓஸ்மான் ஹேடின்றவரை நல்லடக்கம் பண்ணுறாங்களாம். அதனால் நாளை மிக முக்கிய நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ அங்கே நடந்த கலவரம் முழுக்க இந்தியாவுக்கு எதிராக, இந்தியாவை முடித்து விடுவோம் என்று ஸ்லோகன் எல்லாருமே சத்தியபுரமாக எடுத்திருக்கானுங்க. ஒருத்தம் இல்லாமல் அவ்வளோதான், நேராக நம்ம இந்தியாவுக்குள்ளே போகிறோம், இந்தியாவை பிடிச்சிட்டு வர போகிறோன்ற மாதிரியே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அதனால் நம்ம அங்கே என்ன விஷயம், இது வரைக்கும் நடந்த தகவல்கள் என்ன, அமெரிக்கா திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஆதரவு கூட இல்லை, அது அவங்களுக்கு பங்களாதேஷ்க்கு ஆதரவாக இருக்குன்ற மாதிரியான இன்னொரு குற்றச்சாட்டும் அந்த இடத்துல வைக்கப்படுகிறது. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இன்றைக்கி ரஷ்யானுடைய கப்பல் ஒன்று, அதாவது இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல் மத்திய தரைக்கடல் பகுதியில் உக்ரைன் 2000 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது இந்திய கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவே நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். இதையெல்லாம் தாண்டி இந்த ஜெலன்ஸ்கி இந்தியாவுக்கு வருகிறாரா அப்படின்னு இன்னொரு கொஷின் மார்க்கும் நம்ம போடலாம். நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கிறது. அதனால் வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஸோ வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோவில் போகலாம். டிசம்பர் 12 ஷெரீப் ஓஸ்மான் ஹேடி மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டார். அந்த மர்ம நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க தான் அவங்கள சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, அங்கே பங்களாதேஷனுடைய உளவுத்துறை அவங்கள கைது பண்ணி மர்மமான முறையில் வைத்திருக்காங்க, வெளியிடலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இன்ன வரைக்கும் வெளிப்படையான ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த சுட்டு கொல்லப்பட்ட நபர்களை கைது செய்தார்களா என்றால் இன்ன வரை கைது செய்யவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல 2 விதமான ஒரு சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கிறது. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் ரொம்ப வெறியாக இருக்கிறானுங்க. சாதாரண ஆளுங்களாம் கிடையாது, ரொம்ப வெறியாக இருக்கிறானுங்க. விட்டால் எல்லை பகுதியில் அவங்க பாட்டு நுழைஞ்சி ஒட்டுமொத்த இந்தியாவே பிடிச்சிருவோன்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்படியே சத்தியபுரமாக எடுக்கிறாங்க. எங்களுடைய நோக்கம் இந்தியாவுக்குள் நுழைவது, இந்தியாவை தாக்கல் நடத்துவது, இந்தியாவை சின்னாவண்ணம் ஆக்குவது, இப்படி தான் சத்தியபுரமானும் எடுக்கிறானுங்க. ஒருத்தம் இல்லாமல் இன்றைக்கி காலையிலிருந்து ஃபுல்லாக இந்த இன்டென்ஷன் தான் இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு ஒரு வெறி பிடித்த டேஸாக இருக்கிறானுங்க? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரைபடமில்ல, நான் இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவையும் நான் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். இந்த ஓஸ்மான் ஹேடி அவன் வெளியிட்ட வரைபடம், அது இல்லாமல் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா, அந்த போராட்டத்துக்கு மிக முக்கிய நபராக, அந்த ஸ்டூடெண்ட் விங்கோட மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அறியப்படுகிற நபர், இந்தியாவுடைய பகுதிகளை பங்களாதேஷை தாண்டி எங்களுடைய பகுதியில் நாங்கள் பிடித்தே தீர்வோம், 1751 காலகட்டத்திலே வெள்ளைக்காரங்க எல்லாம் இந்தியாவுக்கு கொடுத்த பகுதியை மறுபடியும் பிடிச்சிருவோம்னு அங்கே பிடிக்கிறது இல்லாமல் கீழே கடலில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மீது எல்லாத்தையும் பாதிக்கு மேலே பிடிச்சி தள்ளிடுவோன்ற மாதிரிலாம் பெரிய வசனத்தை விட்டு தள்ளுறான். அப்போ இவன் யார்? இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் விதைக்கிறான். ஆரம்ப கட்டத்தில் இருந்து இப்போ இல்லை, ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சி வீழ்த்தப்பட்டது இல்லையா, அப்போ வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் இருந்து இவன் ஏன் இந்த அளவுக்கு இந்தியா எகென்ஸ்டாக மாறுறான்னா, ஷேக் ஹசீனா அவர்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்கறது. ஸோ யாருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் உங்கள் பகுதியை நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி ரைட்டு, அப்போ இவன் இந்தியாவுக்கு எதிராக பேசினா அப்போ இந்தியா போட்டுட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த போராட்டக்காரர்கள் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாகவே அவங்க உள்ளாடைகளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இதுக்கு முன்பு ஷேக் ஹசீனா அவருடைய வீட்டை சூறையாடும்போது கடைசியில் உள்ளாடைகளை கூட தூக்கிட்டு போனாங்க. இந்த தடவைலாம் காய வச்சுருந்த ஜட்டியை கூட காணுமா, அதை கூட தூக்கிட்டு ஓடுறானுங்க. காய வச்ச ஜட்டியை கூட காணுன்ற அளவுக்கு, எந்த அளவுக்கு திருட முடியுமோ அந்த அளவுக்கு. அதுவும் அவங்க நாட்டுடைய மிக முக்கியமான மியூசியம், அது தாக்கானுடைய பெங்காலி ஆர்ட் அண்டு கல்ச்சர்னுடைய ஒரு கீ சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த பவனே உள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் அடித்து தூக்கி நொறுக்கியிருக்கிறாங்க. ஆனால் உலகத்திலே ஒரு ஆளுங்க இந்த ஜென்சி போராட்டம்ன்றது
கோபம் இப்போ இந்தியா மீது கோபம் வந்தது அப்படின்னா நீங்கள் எல்லை பகுதியில் வந்து இது இந்தியாவுக்குள்ளே வந்து இராணுவத்துக்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. உங்கள் நாட்டுக்குள்ளே போட்டு உங்கள் பொருளே எடுத்து அடித்து உங்களுக்கே சேதாரம் விளைவித்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க பார்த்தியா. உண்மையிலே நீங்கள் ரொம்ப பலே கில்லாடிகளாக இருக்கீங்க, பலே நாலேஜபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்றது ஒன்று நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த போராட்டக்காரர்கள் என்ன அவங்களுடைய இலக்குகள் என்னன்னு புரியல. ஒரு பத்திரிகை நிறுவனம் ஒன்று இருந்தது. அந்த பத்திரிகை நிறுவனத்தின் பேர் வந்து டெய்லி ஸ்டார் நியூஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த டெய்லி ஸ்டார் நியூஸோட மிக முக்கியமான ஜேர்னலிஸ்ட் அவர் பேர் வந்து பிராபீர்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகுறாரு. அந்த வீடியோலாம் பார்க்கவே முடியல. என்னுடைய வாழ்க்கையே, என்னுடைய லைஃப் ஜேர்னியே வந்து மிக முக்கியமான டிஸ்க்கு இதில் தான் எல்லா ஃபோட்டோஸுமே நான் அடக்கி வச்சுருந்தேன். ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டானுங்க, எல்லாமே வந்து அடித்து உடச்சிட்டாங்க அப்படின்றாங்க. பாஸ் அவங்க அது மட்டும் அடித்து உடைக்கல பாஸ். அவங்க அந்த தான்மோண்டி 32ன்னு சொல்லிட்டு ஷேக் முசாபுர் ரஹ்மான் அவர்களுடைய பழைய வீடு ஒன்று இருந்தது. அது இல்லாமல் இதுக்கு முன்னாள் அமைச்சர்கள், இந்த அஷினா அவர்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீடெலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சி கடைசியில் பாத்ரூம் டேப்பை கூட உடச்சி எதுக்காவது யூஸ் ஆகும் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. எந்த அளவுக்கு கடைசி நேரத்தில் திருட முடியுமோ திருடிட்டு, கொளுத்த முடியுமோ கொளுத்திட்டு, எல்லா பொருளையும் தூக்கி போட்டு அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான கலாச்சாரம் கல்ச்சர் எங்கே பார்த்தோன்னா ரீசெண்டாக நேபாளில் பார்த்தோம். பட் நேபாளே யாருக்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த பங்களாதேஷ் கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க, இவனுக்கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. இவங்க ஏற்கனவே இப்படி தான் பண்ணாங்க. உலகத்துக்கே ஒரு மோசமான இப்படிலாம் இருக்காத ஒரு முன்னுதாரணம் அப்படின்னா அது பங்களாதேஷனுடைய கலவரக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அடித்து உடைக்க முடியுமோ அடிக்க முடியுறாங்க. சரி, கம் டு த பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் மிகப்பெரிய கல்ப்ரேட் யார் தெரியுங்களா? யூனுஸ் தான். யூனுஸ் வந்து பாகிஸ்தானோட ISI கூட அதாவது ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு எல்லாம் முட்டி மோதி வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அதில் நான் 2-3 உதாரணங்கள் வந்து தெளிவாக சொல்லலாம். ஒன்று, சம்மந்தப்பட்ட நபர், சுட்டு கொண்ட நபர் யாருன்னு தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு இன்ன வரை இவங்க ஏன் கைது பண்ணலன்னா, அவங்கள கைது பண்ணி விசாரணை பண்ணும் பட்சத்தில் அவங்க ஏதாவது நாளைக்கு வந்து கன்ஃபெக்ஷன் மாதிரி எனக்கு பாகிஸ்தான் தான் பின்னாடி இருந்து செஞ்சாங்க, இல்லை வேறு ஏதாவது அமெரிக்கா ஏதாவது பின்னாடி இருந்து பண்ணாங்களான்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவங்களுக்கே எகெயின்ஸ்டாக மாறிடும். ஒருவேளை இந்தியா தான் கண்டிப்பாக பின்புலமாக இருந்திருந்தாங்கன்னா இந்த இவர் யூனுஸ் அரசாங்கம் வந்து எப்பாடுபட்டாவது தன் உயிரை கொடுத்தாவது அவங்கள கைது பண்ணி விசாரணை நடத்தி உண்மையை வர வச்சுருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அது இந்தியா பண்ணியிருக்க வாய்ப்பில்லைன்ட்டு. இந்த சந்தர்ப்பத்தை யார் பயன்படுத்தியது என்றால் அவங்க பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்கு. அது காலையில் கூட நான் சொல்லியிருந்தேன். நான் என்ன மாதிரியான விசாரணைகள் நடைபெற்றது அப்படின்னா, அப்படியே மேம்போக்கா 12ஆம் தேதி சுடுறாங்க. இன்னொன்று இன்றைக்கி என்ன 19ஆம் தேதி வெளிப்படையாக அந்த பைக் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? சரி விடுங்க, அது அவங்களுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நடந்த போராட்டத்துக்கும் குறிப்பாக ISISI ஃப்ளாக் கொடிக்கும் என்ன சம்பந்தம்? பெரும்பாலான கலவரக்காரர்கள் இந்தியாவுக்கு எதிரான ஸ்லோகன் அறிவிக்கிறது மட்டும் இல்லாமல் ISISனுடைய கொடியை வந்து சுமந்து செல்கிறாங்க. சரி, அது ஏதோ அவன் தெரியாமல் தூக்கிட்டான் அப்படின்னு எடுத்தால் கூட ஒரு மிக முக்கியமான நபர் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தலைமை தாங்கி வந்து பேசுகிறார். அவன் பேர் என்ன அப்படின்னா, அவன் வந்து பங்காளா டீம் சொல்லுவாங்க, அதாவது அன்சரல்லா பங்காளா டீம்னுவாங்க, ABT. அவன் பேர் வந்து அவனுடைய சீஃப் வந்து என்ன, ஜாஸ்முதீன் ரஹ்மானி. இந்த ஜாஸ்முதீன் ரஹ்மானி யார் அப்படின்னா, ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல, அவங்க காலகட்டத்தில் இந்தியாவுடைய எல்லை பகுதியில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ், ஒரு 3 ட்ரக் அளவுக்கான லார்ஜ் எக்ஸ்ப்ளோசிவ் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி எல்லை பகுதியில் மிக கடுமையாக வெடிக்க வைக்கிறதுக்கு திட்டமிடுறான். இவன் ஏற்கனவே பங்களாதேஷனுடைய உளவுத்துறையில் வேலை செஞ்ச ஆளுவன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறி கரெக்டாக இந்தியாவோட எல்லை பகுதியில் அவங்க வாகனத்தோடு கிளம்பும்போது அவனை கையங்கலவரமாக பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக இந்தியா ஐடியில் கேட்டாங்க அவனை. பட் ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இது எங்கள் நாட்டுக்குள்ளேருந்து திட்டம் தீட்டியிருக்கான், நாங்கள் தான் பிடிச்சிருக்கோம், அதனால் நாங்கள் இவனை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்தது. தடைப்பட்ட தீவிரவாதியாக அனௌன்ஸ் பண்ணிட்டு, அவன் பேர் என்ன, ஜாஸ்முதீன் ரஹ்மானின்னு சொல்லிட்டு ஜாஸ்முதீன் ரஹ்மானியை தடை செய்யப்பட்ட தீவிரவாதின்னு அனௌன்ஸ் பண்ணி வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி
இந்தியாவுக்கு எதிராக எல்லை தாண்டல் ஊடுருவல்களை முடுக்கி வைக்கப்பட்டு தீவிரவாதிகளை வளர்த்துகின்ற மிக முக்கிய நபர்கள் ஒரு 26 பேருங்க. இந்த 26 பேரும் யூனஸ் அரசாங்கம் 4 மாதத்துக்கு முன்னாடி விடுதலை பண்ணிட்டார். மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். விடுதலை பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. நான் டெல்லி குண்டுவெடிப்பு நிகழ்விலே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாம் அலசி முடித்து கடைசியில் அந்த சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் கிடைக்குமோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடுருவல்கள் எங்கேருந்து பயன்படுத்தியிருப்பாங்கன்னா அது பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியிலிருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவல் வச்சு தான் பயன்படுத்தியிருப்பாங்கன்ற நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த முக்கியமான தீவிரவாதிகள்லாம் யார்? பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கின்ற மிக முக்கியமான தீவிரவாதிகள்லாம் இன்றைக்கி நடத்தப்படுகிற கூட்டங்களில் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான ஸ்லோகன் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இனி இந்தியாவுக்குள்ள ஊடுருவலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்படுன்ற அளவுக்கு நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் மற்ற நாடுகள் யாராவது உள்ளே போந்து ஏதாவது ஒன்று இல்லை பங்களாதேஷ் நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு இது வரைக்கும் இந்தியாவுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடு தெரிவித்தாங்களான்னா தெரிவித்தாங்க. யார்? அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த இறந்து போனார் இல்லையா, அது அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் பாருங்கள், அமெரிக்காவுடைய எம்பசி இந்த இறுதி ஊர்வலத்தில் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுடைய யூத் லீடர் ஷெரீஃப் ஓஸ்மான் ஹேடியோடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவங்க குடும்பங்களையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸுக்கு நான் கண்டோலன்ஸ் தெரிவிக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இது எம்பசி இன்னொரு டைலாக்குமே சொல்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு இறுதி ஊர்வலம், ஒரு மிகப்பெரிய நாட்டோட கவிஞர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பக்கத்தில் அவருடைய உடலை நல்லடக்கம் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி 7 மணிக்கு அவரோட உடல் சிங்கப்பூர் மருத்துவமனையிலேருந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் ஊர்வலமாக சென்று அங்கே நாங்கள் புதைக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு முடிந்த அளவுக்கு யாரும் வெளியே வர வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதே அமெரிக்கா ஒரே ஒரு சின்ன வார்த்தை கூட இந்த கலவரக்காரர்கள் நடத்திய தாக்குதல்கள், இந்த கலவரக்காரர்கள் இத்தனைக்கும் பத்திரிகை செய்திகள் நடத்துகின்ற மிக முக்கியமான 3 ஒரு பத்திரிகை நிறுவனங்களை அடித்து உடைக்கிறாங்க, தும்சம் பண்ணி பற்றியெல்லாம் கொளுத்து விட்டு எரிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு இந்து நபர், அதாவது ஒரு ஃபேக்ட்ரியோட லீடிங் நபரை பொது வெளியில் தூக்கிலிட்டு எரிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரே ஒரு சின்ன ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கூட சொல்லலை. நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம். ஒரு 3 நான் அந்த வரைபடத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த வரைபடத்தில் எம்பசி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அந்த பக்கம் இருக்குது, இந்தியாவோட ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த பக்கம் இருக்குது. ப்ரோட்டஸ்ட் இங்கே 17ஆம் தேதி நடந்தது. அப்புறம் 19ஆம் தேதி ப்ரோட்டஸ்ட்டையும் பாருங்கள். இந்த 2 வரைபடத்துலேயும் இவ்வளோ பக்கம் நிறைஞ்சவங்க ஏன் அவங்களால இந்தியனுடைய ஹை கமிஷனுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அங்கே யூனிஸ் அரசாங்கம் ஒரு சில சிக்னல் கொடுத்துருப்பாங்க, வேண்டாம், சப்போஸ் இங்கே நுழைஞ்சாங்கன்னா அப்படியே நுழைஞ்சவங்க அமெரிக்கானுடைய எம்பசியும் உள்ளே போய் முடிச்சிருவாங்க கதையை. அதனால் அங்கே மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுத்த ஒரே ஒரு காரணம் தான். மற்றபடிலாம் இவங்க ஏதோ நல்ல அடிப்படையில் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரிலாம் இல்லை. அதுலேயும் பின்புலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குமா? நாளைக்கு அமெரிக்கா ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய எம்பசியை அடிச்சிட்டாங்கன்னா என்ன பசங்க பாய்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ரொம்ப தூக்குனியா, அடிச்சியா, முடிச்சியா, அந்த மாதிரி எய்மில் இருக்கிறவனுங்க. அதனால் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்று தான், பெருசாக அவங்களுக்கு இதெல்லாம் இருக்காதில்ல, நாலேஜெல்லாம் இருக்காதில்ல. அதனால் கொஞ்சம் முன்னாடியே தடுத்துருங்க பாடுற மாதிரி தடுத்துட்டாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா கட்டுக்கணங்காமல் போயிட்டுருக்கு. தொடர்ந்து அதை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறார் யூனிஸ் அரசாங்கம் தெரியவில்லை. சீனா இன்றைக்கி ஓடி இந்த சூழ்நிலையெல்லாம் கட்டுக்குள் வரும் பட்சத்தில் நாங்கள் அமைதியான முறையில் தேர்தல் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா நாங்கள் உறுதுணையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவை ஏதோ நாம் பாட்டுக்குள்ளே போனால் பிடிச்சிடலாம், செஞ்சிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சது, பாதி இந்தியாவையே நம்ம பிடிச்சிட்டு வந்துடலான்ற மாதிரி ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி மேகாலயானுடைய சிஎம்மும் சரி, அங்கே இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவம் சரி, உச்சபட்ச உஷார் நிலையில் இருக்கிறது. ஏன்னா எல்லை பகுதியை உடைச்சிட்டு அவங்க இந்தியா எல்லைக்குள்ளே உள்ளே நுழைஞ்சி வரது கூட வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொன்னதுனால இந்த வரைபடத்தை பார்க்குறல இந்தியாவுக்கு 2 டார்கெட்டாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய சிலிகுரு பக்கத்தில் சிக்கனுக்கு கீழே இருக்குல்ல மேகாலயா,
இந்த இடத்து கீழே மட்டும் ஒரு ரோடு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சது ஃபஸ்ட்டு ஒன்று. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு டேஷ் போட்டிருக்கோம் பாருங்கள், திரிபுரா பக்கத்தில். இந்த ஒரு டேஷ் போட்டோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பகுதி மணிப்பூரோட ஈஸியாக இந்த பகுதி கொண்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிள் எல்லாமே. ஆனால் கீழே இருக்கக்கூடிய அரகான் ஆர்மி என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இந்த பகுதியை ரொம்ப நாளாக எய்ம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நம்மளுக்குள்ளே நுழைஞ்சு பிடிக்கிறதையும் தாண்டி உங்கள் பகுதியில் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கீங்கன்றதையும் ஒன்ஸ் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுதுங்க, இன்றைக்கி அந்த தீவிரவாதிகளோட தலைவன்கள் மீது எல்லாமே என்ன தெளிவாக பேசுகிறாங்கன்னா, இனி எங்களுடைய இலக்கு இந்தியாவுக்குள்ளே ஊடுருவது தான். இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இந்தியாவை முடிப்பது தான் எங்களுடைய முதன்மையான இலக்கு. எங்கள் உயிர் உள்ளவரை நாங்கள் இதை செய்தே தீர்வோன்றாங்க. நீ நம்ம உஷாராக இருக்க வேண்டியது நம்மளோட சூழ்நிலை. பார்க்கலாம் இவனுக்கு அரசாங்கமே தடுக்கிறதா இல்லை அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்க்குறதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இன்றைக்கி பாகிஸ்தானுடைய பகுதி, அதாவது நார்த் வசிரிஸ்தான் சொல்லுவாங்க. அங்கே பாகிஸ்தானுடைய மிலிட்டரி பேஸ் ஒன்று இருக்குது. அந்த மிலிட்டரி பேஸில் ஒரு பெரிய ஒரு வண்டி நிறைய ட்ரக் என்ன பண்ண போய் அடிச்சிருச்சு. ஃபுல்லாக அடித்ததில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு ஒன்றும் முழுமையாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவங்க பங்களாதேஷ் விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக கொக்கரிச்சிட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி இதை அடித்தது யாருன்னா தாலிபான்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. தாலிபான்கள் நாங்கள் தான் எங்கள் எல்லை பகுதியில் தொடர்ந்து ஊடுருவல் அதிகமாக இருக்கிறனால இந்த ஒரு தாக்குதல் நடத்தியது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே என்ன நடந்ததுன்னு அதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அப்படியே அங்கேருந்து கிளம்பி அமைதி பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் தெரிவிக்கிற உக்ரைன், அதற்கு சம்மதம் தெரிவிக்கிற ஐரோப்பா. ஸோ வழக்கமாக இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் போதெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதில் பெருசாக ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்காங்க. அப்படின்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இது வந்து மத்திய தரைக்கடல் பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் துருக்கி, கிரீஸிலிருந்து ஒரு கொஞ்சம் தொலைவுக்குள்ள சர்வதேச கடற்பகுதியில், அதாவது உக்ரைனுக்கும் இந்த பகுதியில் சம்மந்தமே இல்லை. ஆனால் உக்ரைனுடைய ட்ரோன் வந்து நாங்கள் ரஷ்யாவுக்கு சம்மந்தப்பட்ட குவிண்டில் அப்படின்ற ஒரு எண்ணெய் கப்பல், இந்தியாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட எண்ணெய் கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இங்கே கொஷின் அப்படின்னா, இப்போ ஐரோப்பா நாடுகள் வந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ உக்ரைனுடைய ட்ரோன் வந்து சம்மந்தமே இல்லாமல் மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்து நாங்கள் தான் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நேட்டோ நாடுகளோட உதவி இல்லாமல், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பா நாடுகளோட உதவி இல்லாமல் இதை நிகழ்த்தி இருக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா, மும்மூர்த்திகள் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு இந்த வாரை எப்பாடுபட்டாவது நிறுத்தும். அந்த நிறுத்துவதற்கான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. நினச்சி பாருங்களேன், மத்திய தரைக்கடல் பகுதின்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் இதுக்கு உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, 2000 கிலோமீட்டர் தள்ளி இனி ரஷ்யாவுக்கு சம்பந்தமான கப்பல்கள் எந்த நாட்டுக்கு செல்றதா இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக நான் அடித்தே தீர்வு, இதுக்கான முதல் இலக்குன்றாங்க. இது மட்டும் இல்லை, கடந்த 4-5 நாட்களாக நாங்கள் நடத்திய தாக்குதலில் 7 கப்பல்களை இழந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நடந்த தாக்குதல் கூட 2 முக்கிய கப்பல் இருந்த நபர்கள் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ அந்த எண்ணெய் கப்பலில் வேலை செஞ்சவங்களை இந்த மாதிரி பொது கடற்பகுதியில் இங்கே வந்து தாக்கல் நடத்துறது ஐரோப்பா நாடுகள் வந்து ஆதரிக்கிறாங்க. அப்போ அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இவங்க வெளிப்படையாக என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கிறிஸ்மஸ் லீவ் வேணும், எங்களுக்கு வந்து எல்லாமே வேணும், நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், ரஷ்யா தான் அமைதி விரும்பலை அப்படின்னு இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்னொரு வரைபடத்தையும் நம்ம காட்ட விரும்புகிறோம். நம்ம இப்போ இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்பியன் சி பக்கத்தில், அதாவது இதுக்கு முன்பு கருங்கடலில் தான் தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க. பட் அங்கேருந்து கடந்து வந்து இங்கே உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு அப்புறமும் வந்து ரஷ்யா திருப்பி தாக்கல் நடத்தாமல் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக நடத்துவாங்க. அடி வந்து கடுமையாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இப்போ உக்ரைன் முழுவதும் மின்சாரம் பெருசாக இல்லை, எல்லாமே மேக்சிமமான இடத்துல பவர் கட்டு தான், எல்லாமே அங்கே ஜென்ரேட்டரில் தான் இயங்கிட்டு இருக்கு. உக்ரைனுடைய மிக முக்கியமான ஏற்றுமதி தளம் வந்து ஒடிசா போர்ட்டு தான். அந்த ஒடிசா போர்ட்டை வந்து 4 நாட்களாக தொடர்ந்து அடின்னு அடித்து அங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதியை சுத்தமாக இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. தொடர்ந்து 4 நாட்களாக எந்த அளவுக்கு டெஸ்ட்ராய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல்.
இன்றைக்கி உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அவங்களோட இறப்புகளுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு புடின் அவர்கள்கிட்ட வந்து கேட்கும்போது இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய நான் இல்லை, உக்ரைன் தான். 2014 அதுக்கான தவறுகள் அவங்க தொடங்கிட்டாங்க. 14க்கு முன்பு இருந்தே. அதாவது ரஷ்யா மக்களை கொல்வதற்கென்றே உக்ரைனுக்குள்ளார பிரத்யோகமாக ஒரு இராணுவ பிரிவை உருவாக்கி எங்களை தேடி தேடி கொல்லும் போதே அவங்க நினச்சிருக்கணும். அன்னைக்கு பண்ண தவறு இன்னைக்கு இதுக்கான விளைவுகள். ஸோ இது நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. எங்கள் மக்களை காக்க தவறிய உக்ரைன் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான்ட்டாங்க. அப்படி இல்லையா, மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டில் அதான் தெளிவாக சொல்லியிருந்தது. அதையும் எதுவுமே பண்ணாமல் இங்கே வந்து எங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்வது என்பது இல்லை எங்களை பொறுப்பேற்றுக்க சொல்வது என்பது வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க. நிறைய பேசினார். இன்னைக்கு நான் வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணுன்றதுனால இதையும் நான் பேசினா அப்புறம் அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடும். அதனால் உங்களுக்கு நாளைக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சுவாரஸ்யமாக சொல்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பதில் நல்லா சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தார். குறிப்பாக குப்பியன்ஸ் பகுதியில் ஜெலன்ஸ்கி போயிட்டு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தார். ஏன்னா ஒரு நல்ல நடிகர், வீட்டுக்கு முன்னாடியே யாராலையும் செட்டிங் பண்ணி எடுக்க தான் முடியும், வாங்க எங்கள் எல்லை பகுதியில் வந்து எடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி நடிகர்களுக்கு எப்போவுமே நல்ல வரவேற்பு இருக்க தான் செய்யுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை, நடிகர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருக்கிறார். சரி, ஜெலன்ஸ்கி வந்து போலந்துக்கு போயிருக்கிறார். போலந்துக்கு போகிறதுக்கு முன்பு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா 90 பில்லியனுக்கான அமௌண்ட், கிட்டத்தட்ட 15 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் உக்ரைனுக்கு ரஷ்யாவுடைய திருடின சொத்து இல்லாமல் வேறு ஒரு வெளிநாட்டு நீங்கள்லேருந்தோ வேறு எங்கேயாவது அடிப்படையில் இண்டிவிஜுவலாக ஒரு 90 பில்லியன் கடன் கொடுக்குறாங்க. 2026-27 கொடுக்கலான்ற திட்டத்தில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கடன் அமௌண்ட்டு வந்து ரீபேமெண்ட் பேஸில் கொடுக்குறாங்க. இப்போ நாளைக்கு வார் நிறுத்தம் வரும் பட்சத்தில் ரஷ்யா வந்து இழப்பீடுகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரீபேமெண்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துடணும். அப்படி ரஷ்யா இழப்பீடுகள் கொடுக்கல அப்படின்னா அந்த ரீபேமெண்ட் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, நாங்கள் ரஷ்யாவுடைய திருடின சொத்துக்களை வச்சு உங்களுக்கு ரீபேமெண்ட் கொடுத்துக்கிறேன்ட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் 3 நாடுகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, செக் ரிப்பப்ளிக், ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, ஐயா நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், எங்களை தாண்டி இந்த அமௌண்ட் போயிடும், இந்த சிங்கிள் பைசா விட மாட்டோன்ட்டாங்க. இல்லை எங்களை அத்து விட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிவிடுங்கன்ட்டாங்க. முடியாது, எந்த அளவுக்கு எங்களால் தடுக்க முடியுமோ அதை நாங்கள் தடுத்தே தீருவோன்ட்டாங்க. சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டாங்க. சரி ரைட்டு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஐரோப்பா ஏப்பா ரஷ்யாவுடைய திருடின சொத்துக்களை தான் அனுப்பி விட மாட்டேன்றீங்க, நாங்கள் இண்டிவிஜுவலாக ரெடி பண்ண அமௌண்ட்டை கூட கொடுக்க மாட்டோம், அது எங்களுடைய பங்கு இருக்குது, ஐரோப்பாவுடைய பங்குகள் இருக்கிறது, நாங்கள் எனதை அனுமதிக்க வேண்டும், தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட்டு, ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினச்சேன் நான். அடுத்து இன்றைய தத்துவம் தான் ரொம்ப பார்க்கணும். இன்றைய ஜெலன்ஸ்கியோட தத்துவம் என்ன தெரியுங்களா? போலந்துக்கு போயிட்டு இறங்கிட்டு வார்ஷோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேர் சந்திக்கிறாங்க. அதில் போலந்தை பார்த்து ஒன்று கேட்குறாரு, நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா வாங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதுதான் நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள்லாம் நான் கேட்கல. இது நான் இப்போ நீ எங்களுக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு தான் யூஸ். எனக்கு தெரியும் ரஷ்யாவுடைய ட்ரோன் எங்கே வருது, எப்படி இடைமறித்து அடிக்கணும், என்ன பண்ணால் அவங்களுடைய வீக்னஸ் என்னன்றது கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கணுன்னா வாங்க எங்களோட ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு அடுத்து உங்களை தான் பிடிக்க போகிறாங்க, அடுத்து போலம் தான் நேராக உள்ளே வர போகிறாங்க. அப்படின்னும்போது நீங்கள் இதை கற்றுக்கிட்டால் தான் நல்லதாக இருக்கும்ட்டாங்க. இது நல்லா இருந்தது, பரவாயில்லையே. இந்த பேச்சுவார்த்தை தாங்க, இந்த பேச்சாற்றல் தாங்க பயங்கரமாக இருக்குங்க. ஒருலாம் யாருங்க ஒரு ஜெலன்ஸ்கிலாம் எப்படி இருந்த போலந்து பார்த்தீங்களா இல்லையா? ஆயுதங்களை கொடுத்து எங்களை காப்பாற்றுறத விட உங்கள் ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுதா இல்லையான்னு டெஸ்டிங் எடுங்கன்றாரு. நீங்கள் கொடுக்குற ஆயுதங்கள் எனக்கு உதவிக்காக இல்லை, டெஸ்டிங்காக. ஏன்னா நாளைக்கு உங்களை வந்து பிடிக்கும் போது திடீர்னு அது செயல்படாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மேன் டெஸ்டிங் கொடுங்கன்னு இருக்கிறார். நான் நினச்சிட்டேன், அப்படியேங்க அப்பா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு நினச்சேன் நான். நல்லா இருக்குல்ல அந்த டைலாக்கு, சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே. இனியும் நவ்ரோகி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இதுக்கப்புறம் எங்களுடைய பழைய விமானங்கள்லாம் எந்த அளவுக்கு போர் விமானங்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், நான் போலந்துக்கு சரி ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறேன். அவர் வந்து ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் வச்சு தானே மிரட்டிட்டு இருக்கிறாரு. அந்த ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் பெலாரஸில் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் உளவுத்துறை வந்து தகவல் கொடுத்துட்டாங்க. நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போச்சுன்னா முடிச்சுடுவோம். ஒரு ஆயுதத்தை அவங்க எடுக்கிறதுக்குள்ளாரையே அவங்கள போடுறது டெக்னிக் எங்கிட்ட தான் இருக்குது, அதனால் கவலைப்படாதீங்க முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு, மனசு ஒரு லெவலில் தான் இருக்காங்கன்னாங்க. பட் இன்னொரு பதற்றம் என்ன அப்படின்னா, துருக்கியினுடைய எல்லை பகுதிக்குள்ளார ரஷ்யாவினுடைய ட்ரோன் ஓர்லேண்ட் 10 ட்ரோன் வந்து திடீர்னு விழுந்து கிடக்குதான். அதாவது துருக்கியினுடைய 80 கிலோமீட்டர் பக்கத்தில். அதனால் கொஞ்சம் ஏதாவது நிகழ்ந்து விடுமான்ற மாதிரி பதற்றமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோவோட கிளைமேக்ஸ், நேற்று நடந்த விவசாயிகளோட போராட்டம்,
ஐரோப்பாவுக்குள்ளார இன்னும் முற்று பெறவில்லை. நேற்று கொண்டு வந்த உருளைக்கிழங்கெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக கீழே கொட்டிட்டு போயிட்டாங்க. அங்கே இன்னும் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டம் மிக கடுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. வெனிசுலா என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய எண்ணெய் கப்பல்களுக்கு எஸ்கார்டு வந்து சீனா கிட்ட கேட்டிருக்காங்க. சீனாவும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இனி சீனானுடைய எண்ணெய் கப்பல் பாதுகாப்போடு வெனிசுலா கிளம்பும்ன்ற ஒரு அறிவிப்பு. இது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் விடப்படுகிற எச்சரிக்கையான்னு பார்க்கலாம். சீனா வந்து அங்கே தைவானை எப்படி அவங்க சீண்டி எந்த அளவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து டார்ச்சர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சீனா அங்கே வெனிசுலாவுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணலாம் தான். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆட்டம். பார்க்கலாம் சீனா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.